வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வாகன ஓட்டிகளுக்கு ஜூன் மாதம் புதிய அறிவிப்பு அமலுக்குள்ளானது. இந்த முறை யார் யாருக்கு என்னென்ன விதமான அறிவிப்பு என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரப்போகின்ற இன்று முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. ப்ரீபெய்டு பிளான்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மாறுகிறது. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அம்பானியுடைய மகனின் திருமணம் உங்களுக்கு நடைபெறப் போகுது, அதாவது குறிப்பாக ஜூலை மாதத்தில். ஸோ இதுக்காக எல்லாருமே மொழி எழுதணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, A to Z கட்டணத்தை பார்த்தீங்கன்னா அதிரடியாக உயர்த்தி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் ஜூலை 1 முதலே இந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட ஏறத்தாழ உறுதியான அறிவிப்பு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். விலையில்லா மிதிவண்டி பார்த்தீங்கன்னா தரமான முறையில் அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் இதுவே தரேன்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னும் கூட லேப்டாப் கொடுக்கப்படலை அப்படின்றது இங்கே தொடர்கதையாக ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் லேப்டாப்பும் உங்களுக்கு விரைவில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அதனால் நீங்கள் அதையுமே கூட பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் விலை இந்த மாதத்தில் பல முக்கிய திருப்பத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்கணும். இந்த திஸ் மந்த் ஜூலை மந்தில் சிலிண்டருடைய அந்த ரேட்டிங் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபினெட்லி வில் பி சேஞ்சு. நிறைய சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்றது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்படியே போனால் தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஜூலை மந்த்துக்கு அமலுக்கு வரப்போகின்ற அறிவிப்பு, மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு, தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக ஆகஸ்ட் 1 வர பார்த்தீங்கன்னா நமக்கு காசு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க பேங்க்லேயே. அதாவது யாருக்குன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு. ஸோ அதனால் அதுவுமே ஒரு பக்கம் இருக்கிறதுனால அது ஒன்று. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலுமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்படக்கூடாது என்பதில் உறுதியான அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ தமிழகத்தில் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரப்போகின்ற அறிவிப்புகளாக இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதனை தவிர இன்னமும் பல அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட திட்டம் போட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ அந்த அறிவிப்பும் அடுத்தடுத்த கட்டங்களாக வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனால் அதையுமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும், என்ன மாதிரியான அறிவிப்புகள் அப்படின்றது கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இணைந்திருப்போம் நண்பர்களே. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.